தேவனுடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக நாம் கடந்து வருவோம். சிந்தனைக்கு ஆதாரமாக எல்லாரும் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனம். The book of Matthew chapter 25 verse 21 வாசிங்க. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி, உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றார். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படட்டும். இந்த பகுதி அல்லது இந்த வசனத்தை குறித்து நாம் நன்கு அறிந்து வைத்திருக்கிறோம். முக்கியமாக ஒரு எஜமான் ஒரு 3 பேரை அழைத்து அவர்களுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவருக்கு 5 தாலந்தும், இன்னொருவருக்கு 2 தாலந்தும், ஒருவருக்கு 1 தாலந்தையும் கொடுத்துவிட்டு அவர் பிரயாணப்பட்டு சென்று விட்டார். பின்பு அவர் திரும்ப வரும்போது 5 தாலந்தை பெற்றவன் இன்னும் 5 தாலந்துகளை சம்பாதித்து அவன் எஜமானிடத்தில் கொண்டு கொடுக்கும்போது அவர் சொல்லுகிறார், அந்த வார்த்தை தான் நம்ம வாசிச்சோம், நல்லது உத்தமமும் உண்மை உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். தொடர்ந்து 2 தாலந்தை பெற்றவன் அவரும் 2 தாலந்தை இன்னும் வேறு 2 தாலந்தை சம்பாதித்து எஜமானிடத்திலே கொண்டு வரும்போது அதே ஆசீர்வாதமான வார்த்தையை அந்த இடத்திலே எஜமான் மறுபடியும் சொல்லுகிறவராய் இருக்கிறார். ஆனால் ஒரு தாலந்தை பெற்றவன் அவன் போய் சம்பாதிக்கும்படியாய் சிந்திக்கல, நிலத்திலே புதைத்து வைத்து விட்டு எஜமான் வந்தவுடனே அதை நிலத்திலிருந்து தோண்டி எடுத்து கொண்டு வந்து எஜமானையே குறை சொல்லி அதை கொடுக்கிறவராயிருந்தார். இந்த இடத்துல இப்படி ஒரு 3 நபர்களை நாம் பார்க்க முடிகிறது. இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதான கர்த்தருடைய வார்த்தை சிந்திக்கிறதான காரியம், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்கிறதான தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாய் வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்கிறதான வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை. அதே போல ஆண்டவராகிய இயேசு 2000 வருஷங்களுக்கு முன்பாக இந்த உலகத்திலே கடந்து வந்து தன்னையே தியாகமாய் ஒப்பு கொடுத்து, பாடல் ஆராதனையிலே நாம் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அந்த கல்வாரி சிலுவையை சிந்தித்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அந்த ஆண்டவராகிய தேவனாகிய கர்த்தர் 2000 வருஷங்களுக்கு முன்பாக இயேசு இந்த உலகத்திலே வந்து நமக்காக பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிர் தெழுந்து நமக்காக பிதாவிடத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது மாத்திரமல்ல, சீக்கிரமாய் இயேசு அவர் வரப்போகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சீக்கிரமாய் இயேசு வரும்போது ஆண்டவராகிய இயேசு நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற காரியம் என்ன? தன்னுடைய இரத்தத்தினாலே மீட்கெடுக்கப்பட்ட பிள்ளைகள், தன்னுடைய இரத்தத்தினாலே பாவங்கள் சுத்திகரிக்கப்பட்ட பிள்ளைகள், தங்களுடைய இரத்தத்தினாலே பிரைஸ் தி லார்ட் மீட்டெடுக்கப்பட்டதான பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு என்ன எதிர்பார்க்கிறார்னு சொன்னா, அவருடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசிக்கும்படியாக தேவன் நம்மை எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு வரும்போது நம்மை பார்த்து அவர் சொல்லணும், நல்லது உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாய் வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்று சொல்லுகிற அந்த சத்தத்தை தேவ பிள்ளைகள் கேட்கிற அளவிற்கு நாம் உண்மையாய் பரிசுத்தமாய் சாட்சியாய் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை குறித்து எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா.
அந்த ஒரு தாலந்தை வாங்கினவனை போல அல்ல, 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை சம்பாதிக்கிறான். 2 தாலந்தை வாங்கினவன் வேறு 2 தாலந்தை சம்பாதிக்கிறான். அதே போல தேவன் ஒவ்வொருவருக்கும் தாலந்துகளை கொடுத்திருக்கிறார், ஒவ்வொருவருக்கும் கிருபைகளை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருவரையும் கிருபையாய் ரட்சித்து ஆண்டவர் வேறுபடுத்தி வைத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் அற்புதங்களை கர்த்தர் செய்திருக்கிறார், ஒவ்வொருவருக்கும் நன்மைகளை கர்த்தர் செய்திருக்கிறார். நம்ம எல்லாரும் சொல்ல முடியும், ஒருவர் கூட நம்முடைய வாழ்க்கையில சொல்லாம இருக்க முடியாது, என் வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு அற்புதங்களை கூட செய்யல என்று சொல்லி யாரும் இந்த இடத்துல யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா தேவன் நமக்கு அற்புதத்தை செய்தபடினால், தேவன் நம்மை விடுவித்தபடினால், தேவன் நம்மை இரட்சித்தபடியினால் தான் சபையிலே வந்து கர்த்தரை நாம் தேவ சமூகத்திலே ஆராதித்து கர்த்தருக்குள் களிகூர்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி ஆண்டவர் செய்த அற்புதங்கள் ஏராளம், ஆண்டவர் செய்த நன்மைகள் ஏராளம். ஆண்டவர் நமக்கு கொடுத்த தாலந்துகள் நமக்கு இருக்கிறது. அந்த தாலந்துகளை நாம் கர்த்தருக்காய் பயன்படுத்தி தேவ சித்தத்தை செய்து எஜமானாகி ஆண்டவராகி இயேசு மறுபடியும் வரும்போது உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்று சொல்லுகிற அளவிற்கு இந்த உலகத்திலே உண்மையாய் வாழ வேண்டும் என்று தேவன் நம்மை குறித்து எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படி பார்க்கும்போது ஒரு 3 காரியங்களை உங்கள் மத்தியில் சுருக்கமாய் வைத்து கர்த்தருடைய வார்த்தையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். என்ன செய்யணும்? முதல்ல அவர் கொடுத்த ரட்சிப்பிலே நாம் ஒவ்வொரு நாளும் களி கூர்ந்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. அவர் ரட்சிப்பு எவ்வளவு மேன்மையானது வசனம் சொல்லுது பாருங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல. அடுத்த உங்களால் உண்டானது இல்லைன்னு சொன்னா உங்க திறமையோ உங்க படிப்போ இல்ல உங்க பணமோ இல்ல உங்க ஞானமோ உங்க எதுனாலையுமே உண்டானது அல்ல. அல்லேலூயா. ரட்சிப்பு இது உங்களால் உண்டானது அல்ல. யாரும் இதுல பெருமை பாராட்ட முடியாது. பாருங்க, இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப தேவன் ஈவாய் கொடுத்த ரட்சிப்பிலே, அந்த ரட்சிப்பிலே ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளை கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த ரட்சிப்பை அசட்டை பண்ணக்கூடாது, அந்த ரட்சிப்பை சாதாரணமா எடுத்து விடக்கூடாது, அந்த ரட்சிப்பை ஒரு காலம் தவறாய் புரிந்து கொள்ளக்கூடாது. அந்த ரட்சிப்பிலே ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்குள்ளே ஒரு தேவ பிள்ளை களி கூர்ந்து கொண்டே இருப்பாங்கன்னு சொன்னா எஜமான் வரும்போது அந்த எஜமானுடைய சந்தோஷத்திற்குள்ளே பிரவேசிக்கும்படியான கிருபையை அந்த எஜமான் கொடுக்கிறவனாயிருப்பார். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே அவன் ரட்சிக்கப்படுவான். அப்போ அந்த ரட்சிப்பில ஒவ்வொரு நாளும் களி கூர்ந்து கொண்டிருக்கணும், அந்த ரட்சிப்பில ஒவ்வொரு நாளும் சந்தோஷப்பட்டு கொண்டே இருக்கணும். அந்த ரட்சிப்பு நம்மை ஒவ்வொரு நாளும் சந்தோஷப்படுத்திக் கொண்டே இருக்கணும். எனக்கு தேவன் கொடுத்த ரட்சிப்பு எவ்வளவு மேலானது, இந்த தேவன் கொடுத்த ரட்சிப்பு எவ்வளவு அற்புதமானது, இந்த தேவன் கொடுத்த ரட்சிப்பு எவ்வளவு அழகானது என்று சொல்லி அந்த ரட்சிப்பை நினைத்து 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 தேவனுக்குள்ளே நாம் சந்தோஷப்பட்டு கொண்டே இருக்கணும். வாசிங்க சங்கீதங்களின் புஸ்தகம் 35ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம் வாசிங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 35:9 வாசிங்க. என் ஆத்துமா கர்த்தரில் களி கூர்ந்து, கர்த்தரில் களி கூர்ந்து அவருடைய ரட்சிப்பில் மகிழ்ந்திருக்கும். அவருடைய ரட்சிப்பில் ஒவ்வொரு நாளும் மகிழ்ந்திருக்கும். எத்தனை பேருடைய வாழ்க்கையில நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்குள் களி கூர்ந்து அவருடைய ரட்சிப்பில் மகிழ்ந்துகிட்டே இருக்கு. நம்ம யோசிக்கணும். பாருங்க, ஆராதனைக்கு வர்றோம், சபையில வந்து கர்த்தரை மகிமைப்படுத்துறோம். ஆனா வீட்டுல போனோன்னு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி வரைக்கும் நம்முடைய ஆத்துமா எப்படி களி கூறுது? உலக பிரகாரமான காரியத்திலே களி கூறுதா, இல்ல கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பில் நாம் களி கூர்ந்து கொண்டிருக்கிறோமா? யோசிக்கணும், சிந்திக்கணும். ஒருவேளை அந்த ரட்சிப்பிலே களி கூர்ந்து கொண்டிருக்காம இருப்போம் என்றால் சங்கீதக்காரன் சொல்றாரு, என் ஆத்துமா கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பிலே ஒவ்வொரு நாளும் களி கூர்ந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. இன்னும் வாசிங்க, இன்னொரு வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 70ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் வாசிங்க. சங்கீதம் 70:4 வாசிங்க. உம்மை தேடுகிற யாவரும் உம்மை தேடுகிற யாவரும் உம்மில்
மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உமது ரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள், உமது ரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று என்ன பண்ணுவாங்க? எப்பொழுதும் சொல்லுவார்களாக. எப்பொழுது சொல்லுவாங்கன்னு சொன்னா, சர்ச்சுக்கு வரும்போது மட்டும் இல்ல, வேலை செய்ய போற இடத்துலையும், படிக்கிற இடத்துலையும், வீட்டில் இருந்தாலும் சரி, என் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் என்று சொல்லி ரட்சிப்பிலே மகிழ்ந்து களி கூர்ந்து கொண்டே ஒரு தேவ பிள்ளை இருக்கிறாங்கன்னா, அவங்க ஆத்துமா கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்து ரட்சிக்கப்பட்ட சந்தோஷத்திலே சந்தோஷமா இருந்து கொண்டிருக்கிறது அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பவுல் சொல்றாரு, அழகா சொல்லுவார், இந்த வசனம் ரொம்ப பிடிக்கும். கர்த்தருக்குள் எப்பொழுதும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு. சிலர் பார்த்தீங்கன்னா காலையிலையும் இருப்பாங்க, மதியானமும் சோகமாக இருப்பாங்க, சாயங்காலமும் சோகமாக இருப்பாங்க, சர்ச்சுக்கு வந்தாலும் சோகமாக இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் சோகமாக இருப்பாங்க. எப்போதான் சந்தோஷமா இருப்பாங்கன்னு தெரியல. இந்த உலகம் நமக்கு உரியது அல்ல. தேவன் நம்மை இந்த உலகத்திலிருந்து வேறு பிரித்து ரட்சித்து நாம் கர்த்தருக்குள்ளே களி கூறும்படியாய் வைக்கும் போது, இந்த உலகத்தில் என்ன பாடு வந்தாலும், என்ன போராட்டங்கள் வந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை தாண்டி போனாலும் சரி, இவைகளை ஒரு பொருட்டாய் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு எனக்கு என்னுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது என்று சொல்லி இந்த உலகத்திலே வாழும்போது ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளையும் தன் ஆத்துமாவிலே கர்த்தருக்குள் களி கூர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த களி கூறுதல் நமக்குள்ளே உண்டாகிட்டே இருக்கணும். அந்த களி கூறுதல் நமக்குள்ளே உண்டாகிட்டே இருந்தாதான் நாம் ரட்சிப்பிலே களி கூறுகிற அனுபவம் நம்முடைய இருதயத்திலே சந்தோஷப்படுகிறது. வசனம் சொல்றது, இருதயத்தின் நிறைவு வாய் பேசும் அப்படின்னு. ஒருத்தங்க இருதயத்துல துக்கமா இருக்கிறாங்கன்னா அவங்க மனசு எப்படி இருக்கும்? துக்கமாவே இருக்கும். அவங்க ஃபேஸும் துக்கமாக இருக்கும். அவங்க இருதயம் சந்தோஷமா இருக்குன்னா அவங்க ஃபேஸ் எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். அப்போ இருதயம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்குள்ளே களிகூற நம்முடைய ஃபேஸும் நம்முடையதான முகமும் கர்த்தருக்குள்ளே சந்தோஷப்பட்டு கொண்டே இருக்கும். சிலர் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை இருக்கும், எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்கும். ஆனா என்ன பண்ணுவாங்க? சந்தோஷமா அவங்க பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க? போயிட்டு வந்துட்டே இருப்பாங்க, கண்டுக்கவே மாட்டாங்க. பாருங்க, நான் அடிக்கடி திங்க் பண்ற ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப நம்ம போத்தீஸ்க்கோ இல்ல சென்னை சில்ஸ்க்கோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னு சொன்னால், ஒரு துணி எடுக்க போகிறோம். சென்னை சில்ஸ் நம்ம உள்ளே என்ட்ரு ஆகும்போது யார் நிற்பாங்க? ஒரு 2-3 பேர் நிற்பாங்க. ஒரு சில சகோதரிகள் இந்த பக்கத்தில் நிற்பாங்க, ஒரு சில சகோதரி நிற்பாங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னா, நம்ம போன உடனே என்ன பண்ணுவாங்க? நம்மளை ஜஸ்ட்டு ஒரு வணங்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, சார் என்ன எடுக்க போகிறீங்க? என்ன ட்ரெஸ்ஸு? ரெடிமேடா இல்லை என்ன உங்களுக்கு வேறு ஷர்ட்டா பேண்ட் கேட்பாங்க. கேட்கும்போது அவங்களுடைய முகம் எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்மளை பார்த்த உடனே, சார் என்ன சார் அப்படி என்ன பண்ணுவோம்? நம்ம இம்மிடியா கிளம்பி அடுத்த கடைக்கு போயிடுவோம். நம்ம பாருங்க, அவங்களுக்கு பிரச்சனை இருக்குமா இல்லையான்னு கேட்டால், ஆமாம் நிறைய பிரச்சனை இருக்கும். மேபி ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்கலாம், பர்சனல் ப்ராப்ளம் இருக்கலாம், ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு அந்த ஒர்க்குக்குள்ளே வரும்போதே என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களை சிரிக்க வேண்டியது, இன்வைட் பண்ண வேண்டியது அவங்களுடைய வேலை. பாருங்க, ஒரு ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளே வராத ஒரு தேவ பிள்ளையே அவங்க இந்த அளவுக்கு சந்தோஷமா சமாதானமா மூவ் பண்ணும்போது, அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்குள் களி கூற வேண்டிய ஒரு தேவ பிள்ளை இந்த உலகத்திலே வாழும்போது நாம் ஒரு காலம் துக்கத்தோட அல்ல, என் தேவன் எனக்காக யாவை செய்து முடிப்பார் என்கிற விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பிலே களி கூர்ந்து கொண்டே இருப்போம் என்றால், நமக்காய் செய்து முடிக்க வேண்டியதை ஆண்டவர் அழகாய் நமக்காய் செய்து முடிப்பார். அல்லேலூயா. அப்போ ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? வாசிக்கும் போது வாசிங்க, ஏசாயாவின் புஸ்தகத்தில் சொல்றாரு, 63ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. ஏசாயா 63:8 வாசிங்க சீக்கிரம். அவர்கள் என் ஜனத்தான் என்றும் அவர்கள் வஞ்சனை செய்யாதிருக்கும் பிள்ளைகள் என்றும் சொல்லி அவர்களுக்கு இரட்சகரானார். அவர்களுக்கு இரட்சகரானார். யாருக்கு இரட்சகரானார்? அவர்கள் என் ஜனத்தார் என்றும். அப்ப ரட்சிக்கப்பட்டவங்க யாருடைய பிள்ளைங்க? நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க. அப்படி ரட்சிக்கப்பட்ட யாருடைய பிள்ளைங்க? ஆண்டவருடைய பிள்ளைங்க. ரெண்டாவது பாருங்க, வஞ்சனை செய்யாதிருக்கும் பிள்ளைகள்.
ரட்சிக்கப்பட்டவங்க என்ன செய்ய மாட்டாங்க? வஞ்சனை செய்ய மாட்டாங்க. மறுபடியும் இந்த வசனம் வாசிங்க, அழகா இருக்கு, வாசிங்க. அவர்கள் என் ஜனத்தான் என்றும், அவர்கள் என் ஜனத்தான் என்றும், அவர்கள் வஞ்சனை செய்யாதிருக்கும் பிள்ளைகள் என்றும், அவர்கள் வஞ்சனை செய்யாதிருக்கும் பிள்ளைகள் என்றும் சொல்லி அவர்களுக்கு இரட்சகரானார். ஆண்டவராகிய இயேசு நமக்கு இரட்சகராய் இருக்கிறார், நம்மை ரட்சித்திருக்கிறார். இப்பொழுது நாம் அவருடைய பிள்ளைகளாய் ஒன்று மாற்றப்பட்டிருக்கிறோம். இரண்டாவது, நாம் யாருக்கு என்ன செய்யக்கூடாது? வஞ்சனை செய்யக்கூடாது. என்ன பண்ணாது? நம்ம ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் வஞ்சனை செய்கிற தேவ பிள்ளைகளாய் இருக்கக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் வஞ்சனை செய்யாத தேவ பிள்ளைகளாய் இருந்தாதான் நம்ம யாருடைய பிள்ளைங்க? தேவனுடைய பிள்ளைங்க. இல்ல வஞ்சனை செய்கிறவளா இருப்போம்னு சொன்னா இதுவரைக்கும் தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றப்படல. அப்போ ஒரு ரட்சிப்பின் அனுபவத்திலே ஒரு மனுஷன் கடந்து வரும்போது, இன்னும் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் ஒரு மனுஷன் பிரவேசிக்கும் போது அவனுடைய வாழ்க்கையில பிரைஸ் தி லார்ட், அவன் ரட்சிப்பிலே ஒவ்வொரு நாளும் களி கூர்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள முடியும். இன்னும் வாசிக்கும் போது வாசிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா 1ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம் முதல் வாசிங்க. என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். வாசிங்க. இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. இதை யாரு சொல்றா? மரியாள் சொல்லி சந்தோஷப்படுறா. மரியாள் சொல்றா, சந்தோஷப்பட்டு சொல்றா, என் ஆவி என் இரட்சகரில் களி கூறுகிறது. ஏன்னா இயேசு பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு மரியாளுடைய வயிற்றில் கர்ப்பம் தரித்திருக்கும் போது, இப்போ ஒரு புருஷனால் அல்ல, பரிசுத்த ஆவியானவரால் கர்ப்பம் தரிக்கப்பட்டிருக்கிற வேளையில இப்ப சொல்றா, என் ஆவி என் இரட்சகரிலே களி கூர்ந்து கொண்டிருக்கிறது. உலக பிரகாரமா பார்த்தா திருமணம் ஆகாம ஒரு கர்ப்பவதியா ஒரு லேடி ஆகுறாங்கன்னு சொன்னா அது மிகப்பெரிய பிரச்சனை, கேலி கூத்தான விஷயம், பெரிய பிரச்சனைக்குள்ள போகும், கூடவே ஒரு ஏளனமான சூழ்நிலைக்குள்ள மாற்றப்படுவாங்க. ஆனா இயேசு தனக்குள்ளே பரிசுத்த ஆவியானுடைய ஏவுதலோடு கர்ப்பவதியாக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி இயேசுவை தன்னுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொண்ட உடனே, அந்த விடுதலையை கண்ட உடனே இவள் சொல்லுகிறாள், மரியாள் சொல்லுகிறாள், என் ஆவி என் இரட்சகரில் களி கூர்ந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. இதே போல இயேசுவை நம்ம ஏற்றுக்கொண்டு இயேசுவுடைய விடுதலை நமக்குள்ளே வந்து நாம் களி கூற ஆரம்பிக்கும் போது வெளியிலிருந்து பார்க்கிறவங்களுக்கு ஏளனமா தெரியும், சாதாரணமா தெரியும். ஆனால் இயேசுவை யார் உண்மையாய் பெற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, இயேசுவை யார் உண்மையாய் ஏற்றுக்கொண்டு அந்த ரட்சிப்பை அணிந்து கொண்டிருக்கிறார்களோ, அவருடைய ஆவி கர்த்தருக்குள் ஒவ்வொரு நாளும் களி கூர்ந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. சத்தம் சொல்லுவோம், அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில இந்த ரட்சிப்பின் அனுபவம், ரட்சிப்பின் சந்தோஷம் மிக முக்கியம். ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டவங்க முதலாவது என்ன பண்ணணும்னா, தேவ பிள்ளைகளோடு கூட ஐக்கியத்தை அதிகமாய் நாட வேண்டும். என்ன பண்ணணும்? தேவ பிள்ளைகளோட ஐக்கியத்தை நம்ம அதிகமாக நாடணும். உலக பிரகாரமான ஐக்கியத்தை அல்ல, தேவ பிள்ளைகளோடு உள்ள ஐக்கியத்தை நம்ம அதிகமாக நாடினா நிச்சயமாய் அவர்களுக்குள்ளிருந்தும் அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் நல்ல ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளோடு நம்ம பேசணும்னா நம்முடைய இருதயமும் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து கொண்டே இருக்கும். எத்தனை பேர் அந்த அனுபவத்துக்குள்ள வந்திருப்பீங்கன்னு தெரியாது எனக்கு. ஆனா நல்ல ஒரு ஆவிக்குரிய தேவ பிள்ளைங்க, நல்ல ஜெபிக்கிறவங்க, நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதான தேவ பிள்ளைகளோடு கூட நம்ம ஐக்கியப்பட்டு அவங்களோட பேச 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 நம்முடைய இருதயம் கர்த்தருக்குள்ள களி கூர்ந்து கொண்டே இருக்கும், சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருப்போம், நல்ல ஒரு ஆவிக்குரிய தன்மை இருக்கும். அப்போ தேவ பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளோடு கூட ஐக்கியம் இருந்தால் அந்த ரட்சிப்பிலே தொடர்ந்து நிலைத்து நிற்க முடியும். ஆவிக்குரிய அல்லாத பிள்ளைகளோடு நம்ம ஐக்கியம் இருப்போம்னு சொன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சில நேரத்தில் ஆண்டவரை விட்டு தூரமாய் போய்விட முடியும். பாருங்க, அதனால நம்முடைய ஐக்கியம், ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளையுடைய ஐக்கியம் யாரோடு இருக்கணும்னு சொன்னா ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளோடு கூட, கர்த்தரோடு கூட நம்முடைய ஐக்கியம் காணப்படணும். பைபிள் சொல்லுது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் என்ன பண்ணாதுங்க, நீங்க நடவாமலும்
பாவிகளுடைய வழியில் ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளைக்கு சொல்ற ஆலோசனை தான். நீ துன்மார்க்கருடைய ஆலோசனை என்ன பண்ணாதுங்க, நீங்க நடக்காதுங்க. பாவிகளுடைய வழியில் என்ன பண்ணாதுங்க, நீங்க நிக்காதுங்க. பரிகாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், அப்படி சொன்னா ஆவிக்குரிய அல்லாத உலக பிரகாரமான, இன்னும் சொல்ல போனா தேவனுக்கு பிரியம் இல்லாத காரியங்களை பேசுகிறவர்கள் மத்தியில நமக்கு இடமே கிடையாது. அல்லேலூயா. ஒருவேளை ஒரு சிலர் சபைக்கு வருவாங்க, சபைக்கு வந்தாலும் ஒழுங்கா குணப்பட்டிருக்க மாட்டாங்க, ஒழுங்கா ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க, ஒருவேளை ஆண்டவரை ஒழுங்கா ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டாங்க, ஒருவேளை பார்த்தீங்கன்னா வேதத்தை சரியாய் புரிந்து கொள்ள மாட்டாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உலக பிரகாரமான காரியத்தையே பேசிக்கிட்டு இருப்பாங்க. உலக பிரகாரமான காரியத்தை அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இவர்கள் இன்னும் ஒரு ஆவிக்குரிய நிலைமையில வளர்க்கப்படவில்லை, ஆவிக்குரிய தன்மையில இல்ல. சோ இவங்களோட ஐக்கியத்தை நான் கவனமா வைத்துக் கொள்ளணும்னு சொல்லி அதிலையும் கவனமா இருக்க வேண்டியது ஒரு தேவ பிள்ளையுடைய பொறுப்பு. அல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல வாசிக்கும் போது துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலோ, பாவிகளுடைய வழியில் இல்லாமலோ, பரியாசக்கார் உட்காரும் இடத்தில் உட்காராமலோ, தான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பிலே யார் கர்த்தருக்குள் களி கூறுகிறார்களோ அவர்கள் சந்தோஷப்பட்டு எஜமானின் சந்தோஷத்திலே பிரவேசிக்கிறவர்களாக இருப்பார்கள். அல்லேலூயா. பாருங்க, யூதாஸ் யாரோடு இருந்தாரு? இயேசுவோடே இருந்தார். அப்படின்னா இயேசுவோடே இருந்தார். 3.5 வருஷம் இயேசுவோடே காணப்பட்டதான ஒரு மனுஷன் தான் யூதாஸ். ஆனா அப்படிதான ஐக்கியம் யாரோடையும் இருந்துச்சுன்னா வேதபாரகர், பரிசேயர், ஆசாரியர்களோடு கூட அவருடைய ஐக்கியம் காணப்பட்டுச்சு. வாசிக்கும் போது வாசிங்க, பிரைஸ் தி லார்ட். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் வாசிங்க. லூக்கா 22:3 முதல் வாசிங்க. அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ்காரியத் என்னும் மறுபெயர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். சாத்தான் 3.5 வருஷமா இயேசுவோடு கூட இருந்த மனுஷன் உலகத்தோட உள்ளதான நபர்களோட ஐக்கியம் வைத்திருந்தபடியினால யாரு புகுந்தா? சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். வாசிங்க. அவன் பிரதான ஆசாரியர்களிடத்திலும் சேனை தலைவர்களிடத்திலும் போய் அவரை காட்டிக் கொடுக்கும் வகையை குறித்து அவர்களோட ஆலோசனை பண்ணினான். யாரோட ஆலோசனை பண்ணினா? யாரோட ஆலோசனை பண்ண கூடாதோ அவர்களோட இந்த யூதாஸ் ஆலோசனை பண்ணினான். நடந்த விஷயம் என்ன பாருங்க. இயேசுவை 30 வெள்ளிக்காசுக்கு அவர் காட்டி கொடுத்தான். தன்னுடைய இரட்சகரை, இன்னும் சொல்ல போன தன்னை வழிநடத்தினவரை, 3.5 வருஷம் தன்னோடு கூட இருந்து தனக்கு போதித்தவரை, தனக்கு நல்ல ஆலோசனை கொடுத்தவரை, அவருக்கு விரோதமாக செயல்படும்படியாக அவருக்கு விரோதமான பிள்ளைகளோடு கூட அவன் ஆலோசனை நடத்தினான். நடந்த விஷயம், இயேசுவை 30 வெள்ளிக்காசுக்கு அவன் காட்டி கொடுத்தான். முடிவு என்ன ஆச்சுன்னு சொன்னா, பிரைஸ் தி லார்ட், அவன் குடல் சரிந்து அவன் நாண்டு கொண்டு செத்தான் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப நம்ம தேவ பிள்ளைகள் என்ன பண்ணணும்னா, யார்கிட்ட ஆலோசனை நடத்தணும்னு சொன்னா தேவ பிள்ளைகள் அல்லாத இடத்துல அல்ல, ஆவிக்குரிய நம்மை சரியான பாதையிலே வழிநடத்துகிற, நம்மை நேசிக்கிற, நமக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கிற தேவ பிள்ளைகளோடு நாம் ஆலோசனை நடத்தினால் அந்த ஆலோசனை பிரயோஜனமான ஆலோசனையா இருக்கும். அல்லேலூயா. யூதாஸ் பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள் அல்லாத மக்களோடு கூட அவன் ஆலோசனைக்கு சென்றான். தேவனுடைய பிள்ளைகள் அல்லாத இடத்துல ஆலோசனை கேட்டான். புரிஞ்சுக்கோங்க. பாருங்க, இந்த ஆலோசனை என்ன ஆச்சு? அவனை இன்னும் ஆண்டவரை விட்டு தூரமாய் கொண்டு போனதே அல்லாமல் ஆண்டவருக்கு நேராய் அவனை கொண்டு வரவில்லை. பாருங்க, அப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நம்முடைய ஆலோசனை தேவ பிள்ளைகளோடு கூட இருக்குமே என்றால், ஆவிக்குரிய மக்களோடு இருக்குமே என்று சொன்னால், ஆவிக்குரிய பிள்ளைகளோடு இருக்கிற ஆலோசனை நம்ம இன்னும் ஆண்டவருக்கு நேராய் கொண்டு வந்துவிடும். அல்லேலூயா. இப்ப நம்ம ஒரு துக்கத்தில் இருக்கிறோம், ஒரு பிரச்சனை நம்ம வீட்டில் இருக்குன்னு சொன்னா, இப்ப நீங்க ஊழியக்கார்ட்ட வந்து சொன்னீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? சரி, உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்றோம், நிச்சயமா ஆண்டவர் அந்த பிரச்சனையிலிருந்து என்ன பண்ணுவார்? உங்களை விடுவிப்பாரு. வேதத்தில் வாசிக்கும் போது இந்தந்த பகுதியில எல்லாம் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை உடையதான நபர்கள் உண்டு. அந்த பிரச்சனைகள் உள்ள நபர்களை ஆண்டவர் கிருபையாய் விடுவித்து என்ன பண்ணாரு? வெளியேற்றி கொண்டு வந்திருக்கிறாரு. அதே போல உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் ஆண்டவர் செய்வாரு.
அப்படி சொல்லிட்டு அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். இப்போ ஜெபம் பண்ணும்போது அற்புதத்தை யார் செய்வா? ஆண்டவர் செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அதே வேளையில வீட்டுக்கு அருகாமையில் உள்ளவங்க ஒரு ஆண்டவரை அறியாதவர்களோ இல்ல ஒருவேளை அந்நிய தெய்வங்களை நம்புகிறவர்களா இருப்பாங்கன்னு சொன்னா, நான் இந்த ஒரு பிரச்சனைக்குள்ள இருக்கிறேன், இந்த பிரச்சனையில் எனக்கு விடுபட முடியலன்னு சொல்லி நீங்க அவங்க கிட்ட போய் ஒரு ஆலோசனைக்கு கேட்டீங்கன்னா அவங்க என்ன ஆலோசனை கொடுப்பாங்கன்னா, அவங்க உலக பிரகாரமான ஒரு ஆலோசனை கொடுப்பாங்க. அக்கா இப்படி பண்ணுங்க, அக்கா இதை பண்ணுங்க, இந்த ஒரு ஜோசியர்கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், இல்ல இந்த மந்திரவாதிகிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும், அதனால இவங்களை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி அவங்க எதை பிராக்டிஸ் பண்றாங்களோ அதை அவங்க சொல்ல ஆரம்பிப்பாங்க. பாருங்க, வசனம் நமக்கு அது மாறா இருக்கு. வசனத்தின் அடிப்படையில் அதை செய்யக்கூடாது. பாருங்க, அந்த ஆலோசனை நமக்கு உரிய ஆலோசனை அல்ல. அப்படிப்பட்ட ஆலோசனைகளிலே நாம் செய்யவும் கூடாது. சோ இந்த இடத்துல பாருங்க, யூதாஸ் ஆண்டவரோடு கூட வளர்ந்த மனுஷன் தன்னுடைய ரட்சிப்பிலே களிகூற முடியாதபடிக்கு அவன் நாண்டு கொண்டு இறந்து போவதற்கு காரணம் என்னவென்றால், பிரைஸ் தி லார்ட், அவன் ஆலோசனை பெறாத இடத்திலே, பெறக்கூடாத இடத்திலே அவன் ஆலோசனையை பெற்றால் அவனுடைய வாழ்க்கை மிகுந்த வேதனையிலே முடிவடைந்தது என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் இங்க இருக்கு. நம்ம ரட்சிப்பில களிகூற விடாதபடிக்கு பிசாசு பயங்கரமா தந்திரமா போராடிக்கிட்டு இருப்பான். அவன் பலவிதமான காரியங்களை செஞ்சுக்கிட்டே இருப்பான். அவன் என்ன பண்ணுவானா, இவங்க ரட்சிப்பில களிகூறாங்க, இவங்க கர்த்தருக்குள்ள களிகூர்ந்து கொண்டிருக்கிறாங்க, இவங்க சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி இவங்க ஒண்ணுமே அந்த சாதாரணமா ஒரு பிரச்சனை இல்லாதபடி அவங்க ஃபேஸ் பண்றாங்கன்னு சொல்லி அவன் திரும்ப 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 பிரச்சனைகளை கொண்டு வரும்போது அதிலேயும் தேவ பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளே களி கூறும் போது பிசாசு அவன் ஓடி போகிறவனாக இருப்பான், தேவன் மகிமைப்படுகிறவராக இருப்பார். அல்லேலூயா. நமக்கு நல்லா தெரியும், யோபுவினுடைய வாழ்க்கையில பிரச்சனை வந்துச்சு. பாருங்க, ஒருவன் சொல்றான், ஆடு மாடை என்ன பண்ணுச்சு, இறந்து போச்சு, ஒட்டகம் இறந்து போச்சு, கழுதை இறந்து போச்சு, எல்லாம் ஒன்னா வந்து சொல்லிட்டே இருக்கிறான். சொல்லிட்டு கடைசியில் ஒருத்தன் சொல்றான், உங்க பிள்ளைங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க நேரத்தில் ஒரு காற்று வந்து வீட்டின் மேல மோதி பிள்ளைங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க, நான் ஒருத்த மாத்திரம் தப்பி வந்து உங்கள்கிட்ட சொன்னேன்னு சொல்லும் போது அவர் என்ன பண்றாரு, அவரு இனி இந்த ஆண்டவரும் வேண்டாம், நான் நம்பின தெய்வமும் வேண்டாம், ஒண்ணு என்ன பண்ணல, அவர் சொல்லல. அவர் என்ன சொல்றாரு, நிர்வாணியாய் என் தாயின் வயிற்றிலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் கடந்து செல்லுவேன், கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கே ஸ்தோத்திரம் என்று சொல்லி அந்த இடத்திலே அவர் தொடர்ந்து தேவன் கொடுத்த ரட்சிப்பிலே அவர் களி கூர்ந்து கொண்டே இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில இதே போலதான் போராட்டம் வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா, அவைகளை ஒரு சாதாரணமா எடுத்துக்கொண்டு தேவன் கொடுத்த ரட்சிப்பிலே களி கூற வேண்டும். இன்னும் பாருங்க, பிசாசுக்கு இருக்க முடியல. அவன் என்ன பண்ணா, உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் கொடிய பருக்கள், கொடிய பருக்கள். நான் நினைக்கிறேன், கொடிய பருக்கள் என்கிற வார்த்தைக்கு வேற எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியாது. இந்த உலகத்தில் இதுவரைக்கும், அதாவது அந்த யோபுடைய காலகட்டங்கள் வரைக்கும் வராத அளவுக்குள்ளதான கொடூரமான ஒரு வியாதியா இருக்கும், பருவியாதி. அந்த நேரத்தில் உச்சம் தலை முதல் உள்ள கால் வரைக்கும் உடஞ்சு 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 என்ன பண்ணுது, சீல் வடியுது. பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு புண்ணு வந்துச்சுன்னா, வேற யாருக்காவது புண்ணா இருக்குன்னு சொன்னா பக்கத்திலே போக முடியும், அவ்வளவு ஸ்மெல்லா இருக்கும். இப்போ இவர் உட்கார்ந்து இருக்கிறாரு, உடம்பெல்லாம் பாத்தீங்கன்னா அழுகி நாற்றம் எடுக்கு, ஒய்ஃபுக்கு பக்கத்துல வர முடியாத அளவுக்கு என்னது, ஸ்மெல்லு. இப்ப சொல்றாங்க, ஏயா இன்னும் உத்தமத்துல நிக்கிறீங்க, தேவனை தூஷித்து என்ன பண்ணுங்க, நீங்க ஜீவனை விடும் சொல்லும் போது அவர் அழகா சொல்றாரு, நீ பைத்தியக்காரி பேசுறது போல பேசுற, தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொண்டு நாம் தீமையும் அனுபவிக்க வேண்டியது அல்லவோ என்று சொல்லிக்கொண்டு அந்த இடத்திலே தொடர்ந்து தன்னை ரட்சித்த தேவனுக்குள் அவர் களி கூர்ந்து கொண்டே இருக்கிறார். தேவனுடைய நாம மகிமைப்படட்டும். அந்த யோபுவின் புஸ்தகத்தை நம்ம வாசிக்க 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 நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், அவர் தேவனை மகிமைப்படுத்துகிறார். கடைசியாக யோபுடைய முன்னிலைமையை பார்க்கலாம், அவருடைய பின்னிலைமையை கர்த்தர் இரட்டிப்பாய் ஆசீர்வதித்து அவரை உயர்த்த தேவன் போதுமானவராயிருந்தார். அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுத்த ரட்சிப்பிலே களி கூறுகிறோமா,
இல்ல யூதாசை போல நாம் பின்வாங்கி போய் ஆண்டவரை விட்டு தூரமாய் போய் விடுகிறோமா? பாருங்க, தேவ சமூகத்தில் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய பாக்கியம். சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்திற்குள் பிரவேசித்து. வாசிமா, பிரைஸ் தி லார்ட், வாசிங்க. நானோ உமது மிகுந்த கிருபையினாலே, நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்திற்குள் பிரவேசித்து, உமது ஆலயத்திற்குள் பிரவேசித்து. அப்போ நம்ம ஆலயத்துக்குள்ள வரணும்னாலே என்ன வேணும்? நமக்கு கர்த்தருடைய கிருபை வேணும். கிருபை இல்லைன்னா எங்க வர முடியாது? ஆலயத்துக்குள்ள வரவே முடியாது. நேற்றைக்கு எங்கள்கிட்ட ஒரு பிரதர் பேசும்போது சொன்னாங்க, பாஸ்டர் நான் ரொம்ப ஆண்டவர் வீட்டில் தூரமா இருக்கிற விஷயம்லாம் பேசினார். நான் சொன்னேன், இல்லை பிரதர், நீங்க இந்த நாட்களில் கர்த்தருக்குள்ள இன்னும் அதிகமாக கிட்ட சேருவீங்க. நீங்க ஆண்டோடைய சமூகத்தில் இன்னும் அதிகமாக வந்துட்டீங்க. நான் பார்க்குறேன், நீங்க கர்த்தருக்குள்ள பலப்பட்டு வளர்ந்துகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி நான் அவரை என்கரேஜ் பண்ணேன். உண்மையாகவே பார்த்தீங்கன்னா நான் பார்க்கும்போது அநேக காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில் அநேக மாற்றங்களை பார்க்குறேன். நான் எதுக்கு சொல்றேன்னா, ஆலயத்துக்குள்ள வர்றதே தேவ கிருபை மாத்திரம் தான். நிறைய பேருக்கு ஆலயத்துக்கு கூப்பிடுவோம், வாங்க பிரதர், வாங்க சிஸ்டர், வாங்கன்னு சொல்லி நிறைய பேரை கூப்பிடுவோம். ஆனால் அவங்களால வர முடியலைன்னு சொன்னா என்ன விஷயம்னா, அந்த கிருபை அவங்களுக்குள்ள என்ன இல்லை பாருங்க. சோ தேவ கிருபை நமக்குள்ளே வந்து அந்த ரட்சிப்பிலே கலிகூறும்படியான ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கும் போது அந்த ரட்சிப்பிலே நாம் கலிகூற வேண்டுமே தவிர ஆண்டவரை விட்டு நாம் தூரமாய் போய்விடக் கூடாது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப முதல்ல ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளோட ஐக்கியம் இருக்கும். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் இரண்டாவது பாத்தீங்கன்னா கர்த்தருடைய ஆலயத்தோட கூட உள்ள வாஞ்சி அதிகமா இருக்கும். கர்த்தருடைய ஆலயத்தோட வாஞ்சின்னு சொன்னா நமக்கு ஞாயிற்றுக்கிழமை எப்போ வரும்? ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளையுடைய தான் இருதயம் என்ன வரும்? ஞாயிற்றுக்கிழமை எப்போ வரும்? நான் சபையில சென்று கர்த்தரை என்ன பண்ணுவேன்னா ஆராதிப்பேன், நான் கர்த்தரை மகிமைப்படுத்துவேன், சந்தோஷப்பட்டு களி கூறுவேன். பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை எப்போ வரும், ஞாயிற்றுக்கிழமை எப்போ வரும், ஞாயிற்றுக்கிழமை எப்போ வரும் என்கிற ஒரு ஆர்வம் சந்தோஷம் நமக்குள்ளே வந்து ஞாயிற்றுக்கிழமை அதிகாலமே நம்ம எழும்பி ஆயத்தமாகி பிரைஸ் தி லார்ட் ஆலயத்தில் ஆராதனை ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே நாம் தேவ சமூகத்தில் வந்து நாம் நின்று தேவனை மகிமைப்படுத்துகிறோம் என்று சொன்னால் அந்த ரட்சிப்பிலே கர்த்தருக்குள் களி கூர்ந்து கொண்டே இருக்கிறோம் என்று அர்த்தம். அல்லேலூயா. பாருங்க, அப்போ இந்த ரட்சிப்பிலே களி கூர்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க சபைக்கு சீக்கிரம் வாங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நேரமே சபையில வந்து ஜெபம் பண்ணுங்கன்னு அவசியம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, சபையில வந்த பிறகு நீங்க கை தட்டி பாட்டு பாடுங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, பிரைஸ் தி லார்ட் சபையில வந்த பிறகு கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, கையை தூக்கி தேவனை ஆராதிங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் அந்த ரட்சிப்பிலே கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து கொண்டே இருப்பார்கள். பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன யோசிப்பாங்கன்னு பார்க்க மாட்டாங்க. நான் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறேன், என் தேவனை ஆராதிக்கும்படியாய் தேவ சமூகத்தில் எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாய்ப்பை நான் ஒரு காலம் மிஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லி அந்த ரட்சிப்பிலே களி கூர்ந்து கொண்டிருக்கிற ஒரு தேவ பிள்ளையாய் எந்த ஒரு தேவ பிள்ளை இருக்கிறார்களோ அவர்கள் கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து கொண்டே இருப்பார்கள். ஆலயத்தை குறித்த வாஞ்சை அவர்களுக்குள்ளே அதிகமாகவே இருக்கும். அல்லேலூயா, கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். பிரைஸ் தி லார்ட். இதனால தான் சங்கீதக்காரனாகிய தாவீது 122ஆம் சங்கீதத்திலே 1ஆம் வசனம் சொல்லுது, எடுக்க வேண்டாம், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்ன போது எப்படி இருந்தேன்? மகிழ்ச்சியா இருந்தேன். மகிழ்ச்சி, பாருங்க இந்த வார்த்தை எவ்வளவு பியூட்டிஃபுல்லான வார்த்தை, மகிழ்ச்சியா இருந்தேன். இப்ப நம்ம பிள்ளைங்கள்ட்ட சர்ச்சுக்கு போகணும் அப்படி சொன்னா, நீ முன்ன போமா நான் வரேன் அப்படி சொல்றாங்கன்னா கர்த்தருடைய ஆலயத்தை குறித்த மகிழ்ச்சி என்ன பண்ணுச்சு? குறைஞ்சிருக்கு. பாருங்க, கர்த்தருடைய ஆலயத்தை குறித்த மகிழ்ச்சி ஒருத்தவங்களுக்குள்ள இருக்குன்னு சொன்னா அவங்க கர்த்தருடைய காரியங்களை குறித்து போட்டி போடுவாங்க. இப்ப நம்ம நீதிமொழிகள் புஸ்தகத்தை குறித்து நம்ம படிக்கிறோம். வீட்டில் 4 பேர் இருக்கிறாங்கன்னா 4 பேரும் போட்டி போடுறோம். என்ன போட்டி போடுறோம்? உங்களை விட நான் மார்க் எடுப்பேன், உங்களை விட நான் என்ன பண்ணுவேன்? மார்க் எடுப்பேன். அந்த போட்டி நமக்குள்ள உண்டாகணும். அந்த வார்த்தையை நம்ம சொல்லி படிக்கிறோம்னு சொன்னாலே நாம் கர்த்தர் மேல வாஞ்சி உள்ளவங்களா இருக்கிறோம். எஸ்ஐக்கு பிரதர் அவருடைய ஒய்ஃபை பார்க்குறாரு, அன்னைக்கு 2 பேரும் போட்டி போட்டுப்பான்னு நினைக்கிறேன். அப்படி பிரதர் ரைட் பாருங்க, அந்த ரொம்ப சந்தோஷம். நான் என்ன சொல்றேன்னா அந்த போட்டி நமக்குள்ள உண்டாகணும். கர்த்தரை குறித்த வாஞ்சை நமக்குள்ள அதிகமாய் 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 இருக்கும்போது நாம் இன்னும் கர்த்தருக்குள்ள வளருவேன் என்கிற எண்ணம் நமக்குள்ள பெருகிட்டே இருக்கும். அல்லேலூயா. அப்ப நான் சொல்றது ஆலயத்தை குறித்த வாஞ்சை,
அப்ப சபை பாருங்க, ஆலயத்தில் வரும்போது கர்த்தரை ஆராதிக்கிற விஷயத்துல நாம் ஒரு காலம் பிரைஸ் தி லார்ட் ஜெபம் பண்ணுங்க, பாட்டு பாடுங்க, கை தட்டுங்க, கையை தூக்குங்க, இல்ல ஜெபம் பண்ணி இப்படி எல்லாம் இல்ல. சங்கீதம் வாசிக்க ஆரம்பிச்ச உடனே முதல் வசனத்தை வாசிச்ச உடனே அடுத்த வசனத்தை நான் எவ்வளவு சத்தமா வாசிக்க முடியுமோ நான் வாசிக்க நினைக்கணும். அல்லேலூயா. அந்த வார்த்தைகள் நம்மை பலப்படுத்திக் கொண்டே இருக்கும். ஒரு வசனம் வாசிச்ச உடனே அடுத்த வசனத்தை எவ்வளவு அழகா சத்தமா நான் வாசிக்க முடியுமோ நான் வாசிக்கணும்னு சொல்லி அதிலே வாஞ்சைப்படுவோம் என்று சொன்னால் நாம் ரட்சிப்பிலே களி கூர்ந்து கொண்டே இருக்கிறோம் என்று அர்த்தம். அல்லேலூயா. இல்ல 10 பேர் வாசிக்கிறாங்கல்ல, நான் வாசிக்காட்டி என்ன அப்படி சொல்லி இருந்தோம்னா நாம் ரட்சிப்பிலே களி கூறல்ல. பாருங்க, சபையை குறித்த ஆலயத்தை குறித்த வாஞ்சை நமக்குள்ள அதிகமா இருக்கணும். பாருங்க, நெகேமியாவுக்கு இருந்துச்சு. வாசிங்க நெகேமியாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. நெகேமியாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து வாசிங்க. என் சகோதரரில் ஒருவனாகிய ஆனானியும் வேறே சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவரிடத்தில் நான் சிறையிருப்பில் மீந்து தப்பின யூதரின் செய்தியையும் மீந்து தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். எருசலேமின் செய்தியையும் இந்த பாபிலோன்ல அவர் விசாரிக்கிறார். இவர் என்ன பண்றாரு? நெகேமியா போய் அங்க அரெஸ்ட் ஆயிருக்கிறாரு. இப்போ எருசலேமுடைய செய்தியை இவர் விசாரிக்கிறார். ஆலயம் எப்படி இருக்கு, அலங்கம் எப்படி இருக்கு, அங்குள்ள ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி தான் அரெஸ்ட் ஆயிருக்கிற இடத்துல அங்கிருந்து வந்தவங்கள்ட்ட அவர் விசாரிக்கிறார். வாசிங்க. அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் யூதாவிலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டது. எருசலேமுடைய அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கிறது. அதன் வாசல்கள் அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தைகளை நான் கேட்டபொழுது நான் உட்கார்ந்து அழுது. என்ன பண்ணாரா? தன்னுடைய சகோதரர்கள், தன்னுடைய ஜனம், தன்னுடைய சபை மக்கள் ஒரு பிரச்சனைக்குள்ள இருக்கிறாங்கன்னு கேட்ட பொழுது இவர் என்ன பண்ணாரா? உட்கார்ந்து சிரிச்சார். அப்படியே இருக்கு, இவனுக்கு வேணும்யா அப்படி சொன்னாரு. பாருங்க, அவன் என்னமோ பண்ணிட்டு போட்டு நான் எஸ்கேப் ஆகி நான் ராஜ அரண்மனையில் இருக்கிறேன் அப்படி சொல்லவே இல்லை. பாருங்க, அவர் இருக்கிறது நல்ல சூப்பரான ஒரு இடம், நல்ல ஃபுட்டு, நல்ல ஸ்டேயிங், அவருக்கு சரியான நல்ல ஃபுட்டான விஷயம். பாருங்க, இந்த இடத்துலையும் இந்த சூழ்நிலையிலையும் நெகேமியா தன் தேசத்தில் உள்ள மக்கள், தன் தேசத்திலே சிறையிருப்பிலிருந்து மீந்த ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டபோது அவர்கள் மகா நிந்தையும் பிரச்சனையை அனுபவிக்கிறாங்கன்னு கேட்ட உடனே வசனத்தில் அழகா சொல்லப்பட்டிருக்கு, நான் சில நாட்களாய் என்ன பண்ண, நான் அழுது சில நாட்களாய் துக்கித்து. அப்படின்னா சில நாட்களாய் துக்கித்து, அடுத்த வார்த்தை உபவாசித்து. அப்போ நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், ஆண்டவருடைய சமூகத்தில், சர்ச்சில், தேவ சமூகத்தில் ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்கன்னா, ஒருத்தங்க ஒரு போராட்டத்துக்குள்ள இருக்கிறாங்கன்னா, ஒரு பிரச்சனைக்குள்ள ஒருத்தங்க போயிட்டு இருக்கிறாங்கன்னா, அந்த பிரச்சனையை நம்ம ஒருவேளை புரிஞ்சுக்கிட்டோம்னா அவங்களுக்காக தேவ சமூகத்திலே பாரப்பட்டு அழுது துக்கித்து அவர்களுக்காய் ஜெபிக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் இருக்கிறது. நெகேமியாவுக்கு அந்த பாரம் இருந்தது. நெகேமியாவுக்கு அந்த பாரம் காணப்பட்டது. அவன் என்ன செய்கிறார் பாருங்க, அழுது சில நாட்களாய் துக்கித்து, அடுத்த வார்த்தை உபவாசித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி மன்றாடி என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒரு ரட்சிப்பிலே களி கூறுகிற ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில ஆலயத்தை குறித்த, ஆலயத்தின் ஜனங்களை குறித்த, தேவ பிள்ளைகளை குறித்த ஒரு பாரம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னா, ஒரு பிரச்சனைக்குள்ள இருக்கிறாங்கன்னா, ஒரு போராட்டங்களுக்குள்ள வாழ்றாங்கன்னு சொன்னா அவங்களுக்காக நம்மால என்னென்ன உதவிகளை செய்ய முடியும், எப்படிப்பட்ட காரியங்களை ஜெபித்தால் அவளுக்கு ஒரு விடுதலை உண்டாகும் என்று சொல்லி நாம் பாரப்பட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது, உதவி செய்யும் போது அந்த ஜனமும் விடுவிக்கப்பட கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. சோ தேவ பிள்ளைகள், ரட்சிப்பிலே களி கூறுகிற தேவ பிள்ளைகள், ஒன்று அவர்
ரட்சிக்கப்பட்டோட ஐக்கியம் வைத்துக் கொள்ளணும். இரண்டாவது, ஆலயத்தை குறித்த வாஞ்சை அவர்களுக்குள்ளே உண்டாக வேண்டும். இரண்டாவதாக பார்க்கும்போது தொடர்ந்து பிரைஸ் தி லார்ட், எஜமானுடைய சந்தோஷத்திலே பிரவேசிக்கிறவங்க ஞான ஸ்நானத்தில் உறுதியாய் காணப்படுவாங்க. அல்லேலூயா. ஞான ஸ்நானத்தில் என்ன பண்ண மாட்டாங்க? பேலன்ஸ் ஆகவே மாட்டாங்க. ஞான ஸ்நானம் எடுத்த பிறகு வசனம் சொல்லுது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோமே. அப்போ ஞான ஸ்நானத்திலே உறுதியா இருந்து தான் பெற்றுக்கொண்ட ஞான ஸ்நானத்திலே அந்த சத்தியத்திற்கு சரியாய் கீழ்ப்படிந்து வசனத்தின்படி வாழ வேண்டும் என்று வசனம் அழகாய் சொல்லுகிறது. வாசிங்க கொலோசியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம், பிரைஸ் தி லார்ட், 11வது வசனத்திலிருந்து வாசிங்க. சில காரியங்கள் இருக்கு, வாசிங்க. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் எல்லாரும் எடுத்துக்கோங்க. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 11லிருந்து வாசிங்க. அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். அடுத்த வசனம் வாசிங்க. ஞான ஸ்நானத்தினாலே அவரோடே கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும். முன்னே முற்காலத்திலே பாத்தீங்கன்னா விருத்த சேதனம் என்கிறதான ஒரு நடைமுறை இருந்துச்சு. இயேசு கிறிஸ்துவுடைய காலகட்டத்திற்கு அப்புறமாய் விருத்த சேதனம் என்கிற நடைமுறை இல்லை. இதை குறித்து நான் இன்னும் தெளிவா நான் சொல்லணும்னா அப்புறமா உங்களுக்கு இன்னும் கற்றுக் கொடுக்கிறேன். இந்த விருத்த சேதன நடைமுறை இல்லாமல் போனதன் காரணம் என்னன்னா, ஞான ஸ்நானத்தினாலே சொன்னா, ஞான ஸ்நானம் எடுக்கும் போது பாவத்திற்கு உள்ளே மரித்து நீதிக்கு அவர்கள் வெளிப்பட்டு வருகிறவர்களா இருக்கிறாங்க. முழு சரீரமும் தண்ணீருக்குள்ள போயிட்டு முழு சரீரமும் மேல வரும்போது இனி விருத்த சேதனம் என்கிற முறைமை வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். அவர்கள் ஞான ஸ்நானத்தினாலே அவர்கள் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற அடிப்படையிலே விருத்த சேதனத்தினுடைய முறை மாற்றப்படுகிறது. ஞான ஸ்நானத்தினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டிய முறை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அல்லேலூயா. வாசிங்க மறுபடியும், அது முதல் வசனத்திலிருந்து வாசிங்க, புரியும் உங்களுக்கு. வாசிங்க. அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால். ஞான ஸ்நானம் எடுக்கும் போது மாமிசத்திற்குரிய பாவ சரீரத்தை நீங்கள் களைந்து விட்டதினால், வாசிங்க, கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை வாசிங்க அவருக்குள் பெற்றீர்கள். வாசிங்க. ஞான ஸ்நானத்தினாலே அவரோடே கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடே கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். தொடர்ந்து வாசிங்க. உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோடே கூட உயிர்ப்பித்து, ஞான ஸ்நானத்தினாலே அவரோடே கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடைத்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஞான ஸ்நானம் எவ்வளவு மேன்மையானது என்பதை இந்த பகுதி அழகாய் சுட்டி காட்டுகிறது. சோ ஞான ஸ்நானம் எடுக்காம, மூழ்கி ஞான ஸ்நானம் எடுக்காம யாராவது இருப்போம்னு சொன்னா மூழ்கி ஞான ஸ்நானத்திற்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். வசனம் அழகா சொல்லுது பாருங்க. அப்போ அதாவது வசனத்தை சொல்லும்போது 12ஆம் வசனத்துல ஞான ஸ்நானத்தினாலே அவரோடு கூட என்ன பண்றோம், நம்ம அடக்கம் பண்ணப்படுகிறோம். நான் அடிக்கடி இந்த ஞான ஸ்நான கிளாஸுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது சொல்லிக் கொடுப்பேன். யாராவது நம்ம சொந்தத்திலேயோ தெரிஞ்சவங்களோ இறந்து போனா அடக்கம் பண்ணும்படியாக கொண்டு போவோம். அடக்கம் பண்ணும்படியாக கொண்டு போகும்போது என்ன பண்ணுவாங்க, அடக்கம் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு பெரிய குழி எடுப்பாங்க. அப்படின்னு குழி எத்தனை அடியில் இருப்பாங்க? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சில 5 அடியில் குழி எடுப்பாங்க, சில 4 அடியில் குழி எடுப்பாங்க. இருக்கட்டும் பாருங்க, 1 அடியிலெல்லாம் குழி எடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் குழி கம்மியாக இருக்குன்னா என்னப்பா குழி எடுப்பா
என்னன்னா ஏதாவது நாய் ஏதாவது பிடிச்சு இழுத்துட்டு போயிட போகுது அப்படி சொல்லி என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. இப்போ குழி எடுத்துட்டு குழிக்குள்ள வச்சுட்டு 2 கையையும் மேலே தூக்கிட்டு வச்சுட்டு அடக்கம் பண்ணுவாங்க. இவர் ரொம்ப வேண்டியவர், ரொம்ப நமக்கு சொந்தக்காரரு, இவர் நம்ம அடிக்கடி போய் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லி 2 கையையும் மேலே தூக்கி வச்சா மண்ணை போடுவாங்க? இல்லை இல்லை, என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சின்ன முடி கூட தெரியாத அளவுக்கு சூப்பராக என்ன பண்ணுவாங்கன்னா மூடி நல்ல முறையில் மிதிச்சு ரெடி பண்ணி என்ன பண்ணுவாங்க மேலே மண்ணெல்லாம் போட்டு யாரும் வந்து எடுக்காத அளவுக்கு, இல்லை யாரும் வந்து எந்த ஒரு விலங்கினங்களும் வந்து தொடாத அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக உள்ள வைப்பாங்க. அதே போல ஞான ஸ்நானத்தினாலே தண்ணீருக்குள்ள போகும்போது நாம் முழுவதும், அதனால தான் சொல்லுவோம் முழு தலையெல்லாம் கீழே போகணும்னு நான் சொல்லுவேன். சிலவங்க யாராவது போறோன்னா வச்சு நான் அமுத்திடுவேன். பாருங்க, ஞான ஸ்நானத்தினால என்ன பண்றோம்னா முழு சரீரமும் உள்ள போயிட்டு அதுக்கு அப்புறம் அந்த வசனத்தில் வாசிக்கும் போது மறுபடியும் அந்த வசனம் வாசிங்க 12ஆம் வசனத்தை. ஞானஸ்நானத்தினாலே அவரோட கூட அடக்கம் பண்ண தண்ணீருக்குள்ள போகும்போது அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாயும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்கள். இப்போ நம்ம எழும்பும் போது தண்ணீர்ல முங்கிட்டு எழும்புறோம் இல்ல, இனி நான் ஒரு பாவியான மனுஷன் அல்ல, நான் இனி ஒரு பரிசுத்தமான ஒரு தேவ பிள்ளைன்னு சொல்லி இனி பரிசுத்தமாய் வாழுவேன்னு சொல்லி அவங்க எழும்ப ஆரம்பிக்கிறாங்க. அல்லேலூயா. அப்ப ஞான ஸ்நானம் எடுத்த பிறகு பாருங்க, நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரம் கரைதிரை அற்றதாய் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அல்லேலூயா. அப்போ எப்போதுமே ஞான ஸ்நானத்திற்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கணும். ஞான ஸ்நானம் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்காதவங்க மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கணும்னு சொல்லி வேத வசனத்தின் மூலமாய் கற்றுக்கொள்கிறோம். இந்த நாட்களில் பலவிதமான ஞானஸ்நானங்கள் வந்திருக்கிறது. பாருங்க, கொடைக்கு கீழே போய் ஞானஸ்நானம் எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க, தெளிப்பு ஸ்நானம்னு சொல்லுவாங்க. இப்படி பலவிதமான ஞான ஸ்நானங்கள் வந்திருக்கிற சூழ்நிலையிலே வேதம் நமக்கு அழகாய் சொல்கிறது. இயேசுவும் யோர்தான் நதியிலே பிரைஸ் தி லார்ட் யோவான் ஸ்நானகனாலே 30வது வயதிலே ஞான ஸ்நானம் எடுக்கும்படியாய் நதியிலே இறங்கி அவர் யோவான் ஸ்நானகனாலே ஞான ஸ்நானம் பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. எத்தியோப்பியா ராஜஸ்திரீ பிரைஸ் தி லார்ட் அவள் கடந்து செல்லும் பொழுது பிலிப்பு கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக் கொடுக்கும் பொழுது அந்த எத்தியோப்பியா ராஜஸ்திரீ சொல்றாங்க, இங்கே தண்ணீர் இருக்கும் பொழுது நான் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்வதற்கு தடை என்ன என்று சொல்லிக்கொண்டு 2 பேரும் தண்ணீருக்குள்ள இறங்கி எத்தியோப்பியா ராஜஸ்திரீக்கு ஞானஸ்நானம் தண்ணீர்ல மூழ்கி கொடுத்த பின்புதான் பிரைஸ் தி லார்ட் பிலிப்பு அவருடைய பாதையில போறாரு, எத்தியோப்பியா ராஜஸ்திரீ அவங்களுடைய பாதையில போறாங்க. அப்படின்னா வேத வசனத்தின் அடிப்படையிலே பிரைஸ் தி லார்ட் தேவனுடைய எஜமானுடைய சந்தோஷத்திற்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் மூழ்கி ஞான ஸ்நானத்தை நிச்சயமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு அழகாய் கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. மூன்றாவதாக கடைசியில நாம் எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசிக்கணும்னா பிரைஸ் தி லார்ட் என்ன செய்ய வேண்டும்? ஊழியத்தில் உண்மையாயிருக்க வேண்டும். பாருங்க, ஊழியத்தில் உண்மையாயிருக்கணும். மறுபடியும் வாசிங்க, மத்தேயு 25:21 வாசிங்க. மத்தேயு 25:21 வாசிங்க. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி நல்லது உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், கொடுக்கப்பட்ட கொஞ்ச ஊழியத்திலே நீ உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி. இன்னொரு வசனத்தை வாசிங்க. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. 1 தீமோத்தேயு 1:12 பிரைஸ் தி லார்ட் வாசிங்க. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். அப்போ மூன்றாவது காரியம், தேவ பிள்ளைகள் ஊழியத்திலே நாம் உண்மையாயிருக்கணும். எஜமானுடையதான சந்தோஷத்திலே பிரவேசிக்கும் போது தேவ பிள்ளைகள் இந்த உலகத்திலே ஊழியம் செய்த ஆத்துமாக்களோடு நாம் பரலோகத்திலே பிரவேசிக்கிறவளா இருக்கணும். அல்லேலூயா.
நம்ம இந்த உலகத்தில் ஊழியம் செஞ்சு ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி நாம் பரலோகத்தில் போகும்போது வெறும் கையோட போகவே கூடாது. புரிஞ்சுக்கோங்க, வெறும் கையோட போகவே கூடாது. நான் பரலோகத்துக்கு போகும்போது இந்த உலகத்திலே ஊழியம் செய்து ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி பிரைஸ் தி லார்ட் நிறைவான ஆத்துமாக்களோட பரலோகத்துக்கு போறோம்னு சொன்னா அதிலே ஒரு மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். எஜமானுடைய சந்தோஷத்திலே பிரவேசிக்கிற ஒரு தேவ பிள்ளை பிரைஸ் தி லார்ட் இந்த உலகத்திலே தேவன் கொடுக்கிற ஊழியத்திலே உண்மையா இருந்து ஊழியத்தை செய்து ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவளா இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு அழகாய் கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. ஒருவேளை நம்ம இந்த உலகத்தில் 10 PhD முடிச்சிருக்கலாம், இல்லைன்னா ஒருத்தர் இடையில நான் கேள்விப்பட்டேன் ஒரு 140 டிகிரி முடிச்சிருக்கிறாராம். எத்தனை டிகிரி? 140 டிகிரி. பாருங்க, ஒவ்வொருத்தரும் 1 டிகிரி 2 டிகிரி முடிக்கிறதுக்குள்ளே போதும்னு இருக்காங்க. ஒரு 140 டிகிரி முடிச்சிருக்காரு. இருக்கட்டும், பாருங்க, எத்தனை டிகிரி முடிச்சாலும் எத்தனை பெரிய பொறுப்புகளில் நம்ம இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய வசதிகள் இருந்தாலும் சரி, அவைகள் எதுவும் நம்ம பரலோக ராஜ்யத்தில் போகும்போது நமக்கு அது உபயோகமா இருக்காது. அவர் ஆண்டவர் கேட்பாரு, நீ எத்தனை PhD முடிச்சப்பா? 10 PhDயா? உள்ள ஏறிடு. நோ 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 நோ, எல்லாம் இந்த உலகத்துக்குரியது. பாருங்க, நீ ஒரு பெரிய ஒரு லெவலில் இருக்கீங்களா? ஓகே, நீ அங்க இருந்துக்கோங்க, அவ்வளவுதான். பரலோகத்தில் வரும்போது நாம் கர்த்தருக்காக நாம் எதை செய்து எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்து நாம் அங்கே செல்கிறோமோ அதிலே தான் கர்த்தர் சந்தோஷப்படுகிறவராக இருப்பார். அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்தில் வாழும்போது நாம் வேலை செய்வது நல்லது, நாம் படிப்பது நல்லது, நாம் உயர்ந்த ஸ்தானங்களில் இருப்பது நல்லது, நல்ல வசதியா இருப்பது நல்லது, பெரிய வீடுகளில் நம்ம வசிப்பது சந்தோஷம்தான். ஆனா அதை விட கர்த்தருக்காய் நாம் எவ்வளவாய் ஊழியம் செய்து ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி இருக்கிறோம் என்கிற விஷயத்திலே நாம் ஒரு கணம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. ஆராய்ந்து பார்த்து நாம் கர்த்தருக்காய் ஊழியம் செய்து ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி ஒரு கூட்டம் ஆத்துமாக்களோடு நாம் தேவ சமூகத்தில் இருக்கிறோம்னு சொன்னா, எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசிக்கிறோம்னு சொன்னா, எஜமான் எழும்பி சல்யூட் அடிச்சு நம்மளை வரவேற்கிறவராக இருப்பாரு. அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், வெறும் கையோடு நான் எங்க போயிடக்கூடாது, நான் பரலோகத்துக்கு போயிடவே கூடாது. நான் வெறுங்கையோடு நான் பரலோகத்துக்கு போகவே கூடாது. நான் ஒரு கூட்டம் ஆத்துமாக்களோடு தான் பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி தேவன் எனக்கு ஜீவன் கொடுக்கிற ஒவ்வொரு நாளும் என் தேவனுக்காய் ஊழியம் செய்து நான் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி பரலோக ராஜ்யத்திற்குள்ளே செல்லும் போது நான் ஒரு மிகப்பெரிய ஆத்தும கூட்டமாக நான் செல்லுவேன் என்று சொல்லி யார் தீர்மானம் எடுத்து கர்த்தருக்காய் ஊழியம் செய்கிறோமோ அவர்கள் மிகுந்த பாக்கியவான்கள். அல்லேலூயா. அதனாலதான் இயேசு சொல்லும்போது சொன்னாரு, உங்கள் பொக்கிஷம் எங்க இருக்கட்டும்? பரலோகத்தில் இருக்கட்டும். இங்க வச்சிருக்கிற பொக்கிஷம் ஒருவேளை புழு பூச்சி அரிக்கும், திருடன் கண்ணமிடுவான். ஆனால் உங்கள் பொக்கிஷத்தை நீங்க பரலோகத்தில் வச்சீங்கன்னு சொன்னா அங்க எந்த ஒரு திருடனும் கண்ணமிட மாட்டான். நம்ம அங்க போகும்போது அந்த பொக்கிஷம் நம்ம செஞ்சதான ஒவ்வொரு நியாயமான காரியங்கள், ஆசீர்வாதமான காரியங்கள், அது நமக்கு மிகுந்த சந்தோஷமாய் அன்று சாட்சி கொடுக்கிற விழா இருக்கும். அல்லேலூயா. இந்த நாட்களில் சில நேரத்தில் சீக்கிரட்டா சில ஊழியம் செய்வோம், சில காரியங்களை சீக்கிரட்டா நம்ம உதவி செய்வோம், சீக்கிரட்டா சில காரியங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், உதவியாக காணப்படுவோம். இந்த உலகத்திலே கர்த்தருக்காய் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கு என்று பிரதிபலன் பார்க்காமல் செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் அதற்குரிய ஆசீர்வாதத்தை பரலோகத்தின் தேவன் நிச்சயமாய் வைத்திருக்கிறார். அது கிறிஸ்துவின் நாளிலே நிச்சயமாய் நமக்கு கொடுப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையில நாம் எப்படி வாழ்கிறோம் என்று அல்ல, கிறிஸ்துவுக்காய் நாம் வாழ்ந்து எவ்வளவு ஆத்துமாக்களை ஆதாயம் செய்தோம் என்பதுதான் மிக முக்கியமான காரியம். நான் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், அதை மட்டும் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஒரு சபையில் ஒரு மிகுந்த ஒரு வசதி படைத்த ஒரு சகோதரர், ரொம்ப நல்ல மனுஷன். அவர் பார்த்தீங்கன்னா சபைக்கு வருவாங்க, ஜெபம் பண்ணுவார். அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு வேற யாருக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லை, அதிகமாக ஊழியம் எல்லாம் செய்ய மாட்டார். அவருடைய வாழ்நாளிலேயே அவர் ஊழியம் செஞ்சு ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் 5 பேர். எத்தனை பேர்? 5 பேர்.
ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். எடுத்துக்காட்டு, வேற ஒரு பார்த்தீங்கன்னா வேற ஒரு தாயார் அதே சபையில் ரொம்ப வயசான அம்மா, ஆனால் யாரை பார்த்தாலும் என்ன பண்ணுவாங்க, இயேசுவை பற்றி சொல்லுவாங்க. பக்கத்து வீட்லேயும் சொல்லுவாங்க, பஸ்ஸில் யாருன்னா சொல்லுவாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போனால் சொல்லுவாங்க, கடைக்கு போனால் சொல்லுவாங்க. யாரை பார்த்தாலும் இயேசு நல்லவருப்பா, நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ளுப்பா, நிச்சயமா உன் வாழ்க்கையில பரலோகத்தை இயேசுப்பா தருவாரு, இப்படி எல்லாம் அவர் சொல்றாரு. அந்த பாட்டியம்மா சொல்றாங்க. இந்த பாட்டியம்மா மூலமா ரட்சிக்கப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா 500 பேர். எத்தனை பேர்? 500 பேர். 5 பெருசா 500 பெருசா? பாட்டியம்மா இந்த உலகத்தில் வாழும்போது பார்த்தீங்கன்னா சர்ச்சில் கூட பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையோ இல்லை வெள்ளிக்கிழமை வந்து சபையெல்லாம் கிளீன் பண்ணிடுவாங்க, பாத்ரூம் எல்லாம் கிளீன் பண்ணுவாங்க, நிறைய வேலைகள்லாம் செய்வாங்க. எந்த ஒரு காரியத்தை பிரதிபலன் பார்க்காம இந்த கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவங்களா இருப்பாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த பாட்டியம்மாவும் இறந்து போறாங்க, இந்த வசதியான சகோதரர் இறந்து போறாரு. இந்த வசதியான சகோதரர் அவர் பார்த்தீங்கன்னா வேற எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் 5 பேர் தான் என்ன பண்ணிருக்காங்க, சம்பாதிச்சிருக்கிறாங்க. பரலோகத்தில் பொக்கிஷம் 5 பேர், இந்த பாட்டியம்மா மூல பரலோகத்தில் எத்தனை பேர்? 500 பேர். இப்போ நான் அடிக்கடி சொல்ற விஷயம், பரலோகத்தில் பெரியவனாக இருக்கிறவன் அவன் யோவான் ஸ்நானகரை விட யோவான் ஸ்நானன் அதுலேயும் சிறியவனாக இருப்பான். அப்போ நான் அடிக்கடி சொல்ற விஷயம், நம்ம போகும்போது சில நேரத்தில் என்ட்ரன்ஸில் யார் இருப்பார்னு சொன்னால் யோவான் ஸ்நானகன் இருப்பார். இயேசுவுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்தவர். அவர் என்ன பண்ணுறாரு, இருந்துட்டு சொல்லுவார், இருந்துட்டு பார்த்துருக்காரு யாரெல்லாம் வர்றான்னு பார்த்துட்டு இருக்காரு. இப்போ இந்த பாட்டியம்மாவும் போய் நிற்கிறாங்க, இந்த வயதான இந்த சகோதரன் போய் நிற்கிறாரு. இந்த சகோதரர் என்ன பண்றாரு, பார்த்த உடனே யோவான் ஸ்நானகன் இல்லை அப்படி சொல்லிட்டு ஓடி போய் அவரை சந்தோஷமா கட்டி அணைக்கும்படியா போகும்போது இந்த இந்த யோவான் ஸ்நானகன் சொல்லுவாரு, பிரதர் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, ஒரு விஐபி வராங்க, அவங்கள நான் ரிசீவ் பண்ணிட்டு என்ன பண்றேன், அப்புறம் உங்கள்கிட்ட பேசுறேன். இப்போ யார் விஐபின்னு சொல்லி அவர் திரும்பி பார்த்தா சபையில் இருந்த ஒரு பாட்டியம்மா. என்னடா அந்த கிழவியா விஐபி? அன்னைக்கு யோவான் ஸ்நானகன் அவங்கள ஒரு விஐபியா பார்க்க காரணம் என்னன்னா, இந்த உலகத்திலே வாழும்போது அவங்க தனக்காய் வாழவில்லை, இயேசுவுக்காய் வாழ ஆரம்பித்தாங்க. அல்லேலூயா. தனக்காய் வாழ்வதை விட இயேசுவுக்காய் வாழ ஆரம்பிச்சாங்க. இப்போ இவருக்கு கொஞ்சம் வெட்கமாகி போச்சு. கொஞ்சம் தூரத்தில் 2 பேர் உள்ள நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. பாட்டியம்மாவும் இவரை பார்த்துட்டு கொஞ்சம் அமைதியாக போயிட்டு இருக்காங்க. கொஞ்சம் தூரமா போகும்போது தாவீது வர்றாரு. தாவீது அவர் என்ன பண்றாரு, பாட்டு பாடிட்டு பாருங்க, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை, அப்படி சந்தோஷமா அவர் ஹாப்பியா வந்துட்டு இருக்காரு. வந்துட்டு இருக்கும்போது நம்ம தாவீது ஐயா இல்ல அப்படி சொல்லிட்டு இவர் நேர போய் ஹக் பண்ண போகும்போது வெயிட், எனக்கு ஒரு விஐபி பார்த்துட்டு நான் என்ன பண்றேன், ஏன்னா நான் சொன்ன வசனத்தை வச்சு, நான் சொன்ன பாடலை வச்சு, நான் சொன்ன வசனங்களை தத்தப்பத்தையா பேசி 500 பேர் ஒரு பாட்டியம்மா என்ன பண்ணிருக்காங்க, ஆதாயப்படுத்தி இருக்காங்க. அவங்க எவ்வளவு ஒரு பெரிய விஐபின்னு சொல்லும் போது இப்போ இந்த சகோதரிய முகம் எவ்வளவு வாடி போகும் பாருங்க. அந்த பாட்டி எவ்வளவு கர்த்தருக்குள்ள சந்தோஷப்படுவாங்க பாருங்க. கொஞ்சம் தூரம் போகும்போது ஆபிரகாம் நிற்பாரு, அப்புறம் பாத்தீங்கன்னா ஈசாக்கு நிற்பாரு, அப்புறம் யோசேப்பு நிற்பாரு, மோசே நிற்பாரு. இவங்களை எல்லாம் பார்க்கும்போது அவர்கள் அந்த நாளிலே நம்மை பார்த்து சந்தோஷப்பட்டு, இவர்கள் பூமியிலே இருந்த நாட்களிலே கர்த்தருக்காய் பலன் கொண்டு பிரயோஜனப்பட்டார்கள் என்று அவர்களும் சந்தோஷப்பட வேண்டும் என்றால், இந்த உலகத்திலே தேவன் கொடுத்த ஒரே ஜீவன், நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரே வாழ்க்கையை கர்த்தருக்காய் பிரயாசப்படுத்திக் கொள்வோமே என்று சொன்னால், நிச்சயமாய் அதற்குரிய பிரயாசத்தின் பங்கை பரலோகத்தில் நிச்சயமாய் நாம் கற்றுக்கொள்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசிக்கும் போது தேவ பிள்ளைகள் அந்த நிறைவான சந்தோஷத்தை அடைய வேண்டுமே என்றால், இந்த உலகத்தில் ரட்சிப்பில் நாம் களி கூறுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஞானஸ்நானம், மூழ்கி ஞானஸ்நானத்தை எடுத்து அதிலே உறுதியாக இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே தேவன் கொடுத்த வாழ்க்கையில் எப்படியாகிலும் ஊழியம் செய்து, ஆத்துமாக்களை ஆதாயம் செய்து கர்த்தருக்குள் நாம் வளருகிறவர்களாக இருக்க வேண்டும். நிச்சயமா எஜமானுடைய சந்தோஷத்திலே நாம் பிரவேசிக்கும் போது திருப்தியாய் கடந்து சொல்லுவோம். கர்த்தர் அந்த வார்த்தையின் மூலம் நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் ஜெபிப்போம். எல்லாரும் தலைகளை தாழ்த்தி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சத்தியமான ஒரு வார்த்தையை நாம் கற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி இருக்கிறார். சத்தியமான வார்த்தையை கற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இந்த வேளையில
தேவ சமூகத்திலே கேட்ட வசனங்களின் பிரகாரமாக, கேட்ட வசனங்களின் வாயிலாக இந்த உலகத்திலே வாழும்போது நான் ரட்சிப்பில் களி கூறுவேன். தேவ பிள்ளைகளோட ஐக்கியம் வைத்துக் கொள்வேன். ஆலயத்தின் காரியத்திலே நான் முன்னுரிமை இருக்கிறவனாய் இருப்பேன். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. எல்லாரும் ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. எல்லாரும் ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தோடு, ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நான் இன்னும் அதிகமாய் பலப்பட்டு வளருவதற்கு இந்த ரட்சிப்பிலே நான் களி கூறுகிறவனாயிருப்பேன், ரட்சிப்பிலே வளருகிறவனாயிருப்பேன். கர்த்தர் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். கர்த்தர் தொடர்ந்து கிருபையாய் நடத்தும். இரண்டாவது, மூழ்கி ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பீங்கன்னு சொன்னா, ஆண்டவரே நான் மூழ்கி ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொண்டு இந்த ஞான ஸ்நானத்தில் உறுதியாய் காணப்படுவேன் ஒரு தீர்மானம் எடுப்போம். மூன்றாவதாக, கடைசியாக, கர்த்தருக்காக நான் ஊழியம் செய்வேன், கர்த்தருக்காக நான் சாட்சியாய் வாழுவேன் என்று சொல்லி தேவ சமூகத்திலே தீர்மானம் எடுப்போம். கர்த்தர் நம்மை கிருபையாய் நடத்துவாராக. இந்த கடைசி ஜெபத்தை பிரைஸ் தி லார்ட் சகோதரர் ஜான் பிரான்சிஸ் முன்பாய் கடந்தும் ஜெபிக்கும்படியாய் கேட்கிறேன். தேவனுடைய நாமத்தோடு மகிமைப்படட்டும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, எங்களை நேசித்து வழி நடத்துகிற அன்பின் பரலோக தகப்பனே, கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே ராஜா, இந்த முதல் ஆராதனையிலும் ஆண்டவரே ராஜா நீர் மகிமைப்பட்டதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆரம்பம் முதல் ஆண்டவரே முடிவு வரை ராஜா அம்மக்கு சோத்திரம். உம்முடைய ஆண்டவரே ராஜா அளவில்லாத கிருபையினால ராஜா அம்மக்கு சோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு ஆண்டவரே ராஜா இடைப்பட்டதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பாடல் பாடுகிறதான வேலையிலும் ஆண்டவரே ராஜா அம்மக்கு சோத்திரம். ஆராதனை வேலையிலும் எங்களோடு இடைப்பட்டீங்க, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, காணிக்கை பகுதிகளில் ராஜா அம்மக்கு சோத்திரம் இடைப்பட்டீங்க ராஜா, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா அம்மக்கு சோத்திரம். ஆண்டவரே ராஜா சிறுவர்கள் ஆண்டவரே ராஜா வசனங்கள் சொல்லி ஆண்டவரே உம்மை உயர்த்தும் பொழுது ஆண்டவரே ராஜா அந்த நேரத்திலும் ஆண்டவரே எங்களோடு இடைப்பட்டதுக்கு ஆமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா அம்மக்கு சோதரம். செய்தியின் வேலையை ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வதிச்சு தந்ததுக்கு ஆமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா அம்மக்கு சோதரம். ஆண்டவரே செய்தியில சொல்லி ஆண்டவரே நாங்கள் கேட்டது போல ஆண்டவரே நீர் வரும்பொழுது ஆண்டவரே உண்மை உத்தமமான ஊழியக்காரனே என்று ராஜா அம்மக்கு சோதரம் நீங்கள் அழைக்கும் பொழுது ராஜா அம்மக்கு சோதரம் அதற்கு தகுதி உள்ளவர்களாய் ஆண்டவரே நாங்கள் இருக்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேங்க தாவே. ஆண்டவரே ராஜா உங்களுடைய சந்தோஷத்துக்குள்ளாக ராஜா அம்மக்கு சோதரம். ஆண்டவரே நாங்கள் பிரவேசிக்க தகப்பனே ராஜா ரட்சிப்பில் ஆண்டவரே அனுதினமும் ஆண்டவரே கழிவுற எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் என்ப நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமிட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கிய நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. இந்த